தமிழன் மட்டும்தான் கடையில் வேலை செய்வான், தமிழ்நாட்டில் தமிழன் மட்டும்தான் இருக்கணும்னு எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து கேட்கிறேன். சொல்ல முடியுமா உங்களால? இந்தி இல்லாத வீட்டில் குப்போல்றதுக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த நிலைமையை உருவாக்கியது யாரு? இந்திக்காரங்க வந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்றேன். நான் பகிரங்கமான குற்றச்சாட்டு நான் பார்க்கிறேன். ஸ்டாலினால மறுக்க முடியுமா? இல்ல மறைக்க முடியுமா? இதை உங்க புள்ளி விவரத்தை சொல்ல முடியுமா? இன்னைக்கு 50 விவரக்காரருக்கு மேல இந்திக்காரன் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறான். அதுதான் கேந்திர வித்யாலயம் மட்டும் தான் இந்தி சொல்லிக் கொடுக்கணுமா? ஏன் தமிழ்நாடு அரசு ஒரு மூலையில் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தா என்ன? அதுல உங்களுக்கு எங்க வலிக்குது? படிக்கிற மாணவனுக்கு வலிக்கல, சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு வலிக்கல. நடுப்புல நீங்க அரசியல் பண்றதுக்கு எதுக்கு இந்தி நடத்துறீங்க? இந்தியை தடுக்கிறீங்க. இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில் அதிக அளவு கொள்ளடிக்கிறது யாருன்னா அண்ணன் திருமாவளவன் கட்சிக்காரன் தான். அது உதாரணம் நீங்க இந்த அசோக் நகர் 11th அவனி ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பள்ளியை சுற்றி லைப்ரரி பார்க்க எல்லா இடத்துலையும் கறிக்கடை மீன் கடை எல்லாத்தையும் போட்டு அந்த ரோட நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணன் இங்கே அலுவலகமும் இங்கே தான் இருக்கு திருமாவளவன். அதை முதல்ல எடுப்பாரா? இவங்க கவுன்சிலர் யாழினியை கட்சி விட்டு நீக்குவாரா? நீக்க முடியுமா இவரால? ரோட பத்தி பேசுறாரு, சிபிஎஸ்சி பள்ளி பத்தி பேசுறாரு. என்ன அதிகத்து இருக்குது? இங்க லைப்ரரி பின்னாடி முன்னாடி போய் நிக்க முடியல. அடுத்த 11ஆவது மாதம் திராவிட முன்னேற்றத்தை எதிர்த்து தமாகாவுடன் இவர்கள் கூட்டணி தொடர்வார்கள். இது மறைக்க முடியாத சபதம் ஏற்கிறேன், சத்தியம் பண்றேன். இவங்க வந்து தமாகா வந்து திருமாவளவன் கட்சி வந்து கண்டிப்பாக இருக்காது. எங்க திமுக கூட்டணியில் வருங்க அடுத்த தேர்தல் 2026 எழுதி வச்சு சொல்லுங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களை. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு அணி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அரித்மெட்டிக் கடந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க 18 என்டிஏ கூட்டணி 18% வாக்குகள் பெற்றிருக்கிறது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அதிமுக தலைமையில் நடைபெற்ற தேமுதிக கூட்டணி இருந்தபோது 21% வாக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டினாவே ஆட்டோமேட்டிக்காக திமுகவோட 10% வாக்கு கூடுதலாக தானே இருக்குது. இல்லை, என்ன காரணத்துக்காக கேட்டேன் அப்படின்னா இந்த பக்கம் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. அதோடைய பெர்சன்டேஜ் அதிகமாக இருப்பதாக பிரசாந்த் கிஷோரே வெளிப்படையாக பேட்டியில் தெரியும். மறுக்க முடியாது. ஆனால் தாவேகா வந்து பிரிக்க போவது வந்து அதிமுக ஓட்டை பிரிக்க போவதில்லை, திமுக ஓட்டு தான் பிரியும். தாவேகா பிரிக்கிற அந்த ஓட்டு வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பை கூடுதலாக தரும். இல்லை, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கருத்துக்களையும் அதிக அளவில் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திலையும் தாவேகா கலந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பை முழுமையாக எதிர்ப்பதாக விஜய் அவர்களே அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஓட்டு பிரியக்கூடிய நிகழ்வு தாவேகாவுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் பெருமளவு பிரிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அல்லவா? தொகுதி சீரமைப்பை பற்றி அண்ணன் பழனிவேல் தியாகராஜன் மிக அழகாக சொல்லியிருக்கார். அவர் ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்போது மிக சிறப்பாக சொல்லியிருக்கார். இது வந்து யாராலையும் தள்ளி போட முடியாது. ஆல்ரெடி 25 ஆண்டுகள் தள்ளி போட்டார். யார்? வாஜ்பாய் அரசு இருக்கும்போது தொகுதி சீரமைப்பு வந்து தள்ளி போடப்பட்டது. இப்போது 2026 தொகுதி சீரமைப்பு பண்ணி தானே ஆகணும். ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு தொகுதி இங்கே வந்து பெரம்பூர் தொகுதி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பெரம்பூர் தொகுதி இருக்குதுன்னா அது வந்து இப்போ பட்டியலினத்தவர் மக்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். தொடர்ந்து அந்த பெரம்பூர் பட்டியலினத்த மக்கள் தான் போட்டிடணும். அந்த தொகுதி முன்னாடி வரணும். அடுத்து வர தொகுதியை மாற்றணும் இல்லையா? 10 ஆண்டுக்கு ஒரு வாட்டி அந்த ரிசர்வ் தொகுதி வந்து மாறணும் இல்லையா? இது தொகுதி சீரமைப்பில் மாற்றி தானே ஆகணும். தமிழ்நாட்டில் ஆனால் மாண்புமிகு அமித்ஷா வந்து வந்து சொல்லிட்டார், ஒரு சட்ட பாராளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படாது. பிஜேபி உறுதி கொடுத்துச்சு, மோடி உறுதி கொடுத்துட்டாரு. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட 12 தொகுதிகள் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தானே பேசுறாங்க. ஒரே விஷயம், அது மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் அப்படி பிரித்தால் அடிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அது மாதிரி நாங்கள் பிரிக்க மாட்டோம். அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் அறவே வராதுன்னு ஒரு உள்துறை அமைச்சர், மத்திய அரசின் உள்துறை அமைச்சர் உங்களுக்கு கோவையில் வரும்போது பேட்டி கொடுக்குறாரு. திமுக 15 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க செய்கிற தவறை மறைப்பதற்காக புது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? இதை கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டின்னு சொன்னீங்க. எங்களுக்கு வரியே இப்போ என்னது நம்ம பள்ளி கல்வித்துறையில் வந்து அது மாதிரி மும்மொழி கொள்கை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், 5000 இல்லை 10,000 கோடி எங்களுக்கு நீங்கள் தரலாம் கூட பரவாயில்ல, நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்க? இந்திய திணிப்பாக சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், சிறுபான்மை பள்ளிகள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நடத்துகிற பள்ளிகள் உட்பட 3வது மொழியை கொண்டு வந்துட்டாங்க.
இல்ல அதுக்கு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அல்ல கல்விக்கூடங்கள், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லி ஹிந்தி கற்பதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இங்க யாருமே வந்து கட்டாயப்படுத்தல, ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் நான் சொல்றது ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, பள்ளியில் வெயிலுங்க, நடுத்தர பள்ளி மக்கள் படிக்கிற அந்த பள்ளி, ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற பள்ளியில் கல்வித்துறையில் அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள். விருப்பமுள்ளவர்கள் போய் படிக்கட்டும். அது தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், இந்தியாக இருக்கட்டும், சமஸ்கிருதமாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் சொன்னோம். இல்லை, அன்றைக்கி இருந்த காலத்தில் மொழிப்போர் போராட்டம் தேவைப்பட்டது. ஒரே ஒரு உதாரணம் திரும்ப திருத்தமாக சொல்கிறேன். அன்றைக்கி மொழிப்போர் தியாகியோட குடும்பம் யார்? அண்ணன் நடராஜனார் வந்து மொழிப்போர் தியாகிக்கோசம் சிறை சென்றவர். பள்ளி மாணவ பருவத்திலேயே, கல்லூரி மாணவ பருவத்திலேயே. அவரோட மனைவி தியாகத்தலைவி சின்னம்மா இன்னைக்கு ஹிந்தி கற்று முடிச்சுட்டாங்க. அப்போது இன்னைக்கு ஹிந்தி வந்து மஸ்ட்டுன்னு ஆயிடுச்சா இல்லையா? ஒரு மொழிப்போர் தியாகி வீட்லேயே இன்னைக்கு ஹிந்தி பாடம் நடத்துகிறாங்க. ஒரு ஆசிரியர் வந்து கற்றுக் கொடுத்து முடிச்சுட்டாரு, அவங்க ஹிந்தியை படிச்சுட்டாங்க. அது தேவையா இல்லையா? பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கோசம் அவங்க படித்தாங்கன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரன் இல்லாமல் ஒரு டீ கடையிலேருந்து ஒரு தொழிற்சாலை வரைக்கும் ஒரு ஹோட்டல்லேருந்து எங்கேயாவது நீங்கள் காண்பிக்க முடியுமா? தமிழன் மட்டும்தான் கடையில் வேலை செய்வான், தமிழ்நாட்டில் தமிழன் மட்டும்தான் இருக்கணும்னு எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து கேட்குறேன். சொல்ல முடியுமா உங்களால்? ஹிந்தி இல்லாத வீட்டில் குப்பைன்றதுக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த நிலைமையை உருவாக்கியது யார்? இன்னைக்கு தமிழ்நாட்டோட வருமானம் வட இந்தியாவுக்கும் ஒரிசாவுக்கும் தொடர்ந்து இந்த வருமானம் எத்தனை லட்சம் கோடி போயிட்டு இருக்குது. அதுவாது உங்களுக்கு கணக்கிட்டு தெரியுமா? வேலை வாய்ப்பு, நீங்கள் இன்னைக்கு வந்து தமிழனை விட அதிகமாக வேலை வாய்ப்பில் இருக்கிறவர்கள் வட இந்தியர்கள். இதை மறுக்க முடியுமா திராவிட முன்னேற்ற கழக அரசால? எவ்வளவு மக்களை ஏமாத்தி வைக்கிறது. இன்னைக்கு ஹிந்தி தெரியாம ஒரு வீட்டு வேலைக்காரி கூட நம்மளால வேலை வாங்க முடியல. இல்ல, அதுதான் முதலமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டில் வந்து சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் இந்தி பிரச்சார சபா அப்படின்னு சொல்லி 600க்கும் மேற்பட்ட விஷயங்கள் வந்து இந்தி கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது. ஆனா வடநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் கலாச்சார சபாவை இதுவரைக்கும் உருவாக்க முடியல, ஒரு திராவிட கலாச்சார சபாவை உருவாக்க முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து காசி ராமேஸ்வரம் இணைக்கிற வேலையை யார் பார்த்தாங்க? தமிழ்நாட்டில் இருந்து காசியில் எடுத்து போய் தமிழ் சொல்லிக் கொடுக்கலையா? நீங்கள் அதாவது உங்கள் மேலே இருக்கிற ஊழல்களை மறைப்பதற்காக ஜாதி அரசியல் பண்ணுறீங்க, மத அரசியல் பண்ணுறீங்க, இப்போ வந்து மொழி அரசியல் பண்ணுறீங்க. அப்படி பண்ணுற நீங்கள் ஒரு இந்திக்காரன் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது உங்களால் சொல்ல முடியுமா? இந்திய இறையாண்மைக்கு எதிராக உங்களால் பேச முடியுமா? மொழியை பிரித்தாள்றீங்களே, அவங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்களே, இந்திக்காரங்க வந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். நான் பகிரங்கமான குற்றச்சாட்டு நான் சுமத்துறேன். சாதினால மறுக்க முடியுமா? இல்லை மறைக்க முடியுமா? இதை உங்க புள்ளி சொல்ல முடியுமா? இன்னைக்கு 50 விவசாயிக்கு மேல இந்திக்காரன் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மாதம் சம்பளமாக அந்த வடநாட்டு நோக்கி போகிறீங்க. இதை தடுக்க முடியுமா? இந்திக்காரனே தடுக்க முடியல, இந்திய நீங்க தடுத்துறீங்களா? முடியறத மட்டும் பேசுங்க. இப்படிதான் நீங்க நீட் தேர்வில் என்ன சொன்னீங்க? அன்றைக்கு என்ன சொன்னீங்க? நீட் தேர்வு வந்து எங்க கிட்ட ரகசியம் இருக்குது, நாங்க ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொன்னீங்க. போய் பிரச்சாரம் செய்து எவ்வளவு மாணவர்கள் இறக்குறதுக்கு நீங்க ஒரு காரணம். அவங்க பாட்டு படிச்சு போயிருப்பான், இப்ப படிச்சு பார்த்தல. ஏன் வந்து உங்களுடைய அரசியலுக்கோசம் மதம், மொழி, ஜாதி இதெல்லாம் அரசியல் பண்றீங்க? இன்னைக்கு ஹிந்தி காரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு டீ கடை காமிங்க, ஒரு சைக்கிள் பஞ்சர் போட கடையை காமிங்க, ஒரு மெக்கானிக்ஸை காமிங்க, ஒரு பெரிய தொழிற்சாலையை காமிங்க, கேன்டீனை காமிங்க. எங்கேயுமே இல்லாத ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்கள காமிங்க. வீட்டில் பெருக்குறவங்க வந்து கூட்டுறவங்க வரைக்கும் இன்னைக்கு ஹிந்திக்காரங்க இல்லாமல் இல்லை. இந்த மொழி பிரச்சனைனால எத்தனை வீடுகள் அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா? ஹிந்தி தெரியாம. உனக்கு என்னவா பிரச்சனை? படிக்கிட்டு நான் தமிழ்நாடு அரசாங்க பள்ளியாக இருக்கட்டும், இல்லை கார்பரேஷன் நகராட்சி மாநகராட்சி பள்ளியாக இருக்கட்டும், நான் வச்சிடுறேன். விருப்பம் உள்ளவர்கள் படிங்க. உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா? நாங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு இந்த 600 பள்ளி போதுமா? 56,000 பள்ளி இருக்கிற இடத்துல நீங்கள் 600 பள்ளி போதுமா? இல்ல, அவங்க என்ன சொல்லி கொடுக்குற வாத்தியார் தயாரா இருக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறதுக்கு படிக்கிறதுக்கு மாணவன் தயாரா இருக்கிறான். நடுப்புற அரசாங்கன்ற போறத நீங்க ஏன்பா இதை தடுக்கிறீங்க தான் கேட்கறேன் நான். இன்னும் 20 ஆண்டு காலம் பின்னாடி எங்களை ஏன் தள்ளுறீங்க தான் கேட்கறேன். ஏற்கனவே இதை சொல்லி அரசியல் பண்ணி உங்க அப்பா போய் சேர்ந்தார். இன்னும் நீங்க என்ன தமிழ்நாடு இன்னும் சீரழிக்கு. இன்னைக்கு ஹிந்தி தெரியாம இன்னைக்கு எத்தனை பேர் வட மாநிலத்துக்கு போய் அவஸ்தைப்படுறான், எத்தனை பேர் வட மாநிலத்துக்கு போய் வேலைக்கு போக முடியல. ஹிந்தி படித்தா படிச்சுட்டு போட்டோம். அதனால கேந்திர வித்யாலயம் மட்டும் தான் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணுமா? ஏன் தமிழ்நாடு அரசு ஒரு மூலையில் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தா என்ன? அதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது? படிக்கிற மாணவனுக்கு வலிக்கல, சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு வலிக்கல. நடுப்புல நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு எதுக்கு ஹிந்தி நடத்துறீங்க? இந்தியை தடுக்கிறீங்க. அவங்க வந்து ஹிந்தி மட்டும் சொல்லலையே,
ஏதாவது ஒரு மும்மொழி கொள்கை, ஏதாவது ஏன் தெலுங்கானாலேருந்து ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து கேரளா வரைக்கும் ஹிந்தி கற்றுக்கிறாங்க, மும்மொழி கொள்கை கற்றுருக்காங்களே. உனக்கு மட்டும் எங்கே இந்த பிரச்சனை வருது? இதை எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க? இப்போ பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. என்ன கருத்துக்கள் அப்படின்னா, இப்ப சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் நடத்துவது உரிமையாளர்களுடைய பிரச்சனை கிடையாது, இது மத்திய அரசுடைய பிரச்சனை தான். அப்படி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போராட்டம் நடத்தணும்னா அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் முன்னாடி போய் ஸ்கூல்களை மூட சொல்லி தான் போராட்டம் நடத்தணுமே தவிர அந்த உரிமையாளர்களை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சிபிஎஸ்இ உரிமையாளர்கிட்ட இவங்க 25 லட்சத்துக்கு 50 லட்சம் என்ஓசி கொடுக்கறதுக்கு பணம் வாங்கியிருந்தாங்க. இப்போதான் மத்திய அரசு அதுக்கும் ஆப் அடிச்சுது. உங்ககிட்ட என்ஓசியே தேவையில்லான்ட்டான். இது வரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும் அது என்ஓசி யார் கொடுக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஓசி கொடுக்கணும். இங்கே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கு என்ஓசி வாங்கணும்? அதை போல கொள்ளடிச்சிருந்தீங்க. அது நான் அதிமுக திமுக 2 பேருக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். நான் இப்போ அது தேவையில்லைன்னு தூக்கிட்டேன். அதனால் உங்களுடைய வருமானம் போதுன்னு தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதில் பெரும்பாலும் வருமானம் அண்ணன் திருமாவளவன். நான் திரும்ப சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக சம்பாதிக்கிறத விட இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில் அதிக அளவு கொள்ளடிக்கிறது யாருன்னா அண்ணன் திருமாவளவன் கட்சிக்காரங்க தான். அது உதாரணம், நீங்கள் இந்த அசோக் நகர் 11th அவனி ஸ்கூல் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பள்ளியை சுற்றி லைப்ரரி பார்க்க எல்லா இடத்துலையும் கறிக்கடை மீன் கடை எல்லாத்தையும் போட்டு அந்த ரோட நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அண்ணா இங்கே அலுவலகமும் இங்கே தான் இருக்குது திருமாவளவன். அதை முதல்ல எடுப்பாரா? இவங்க கவுன்சிலர் யாழினியை கட்சி விட்டு நீக்குவாரா? நீக்க முடியுமா இவரால்? ஊழலை பற்றி பேசுகிறாரு, சிபிஎஸ்இ பள்ளி பற்றி பேசுகிறாரு. இவருக்கு என்ன அறிகிறது இருக்குது? இங்கே லைப்ரரி முன்னாடி போய் நிற்க முடியல. பெண் குழந்தைங்க போய் படிக்க முடியல. மட்டன் கடை சிக்கன் கடையை போட்டு ஒரு கடைக்கு 5000 ரூபாய் வாங்கினது பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அண்ணன் மறுப்பாரா? அண்ணன் திருமாவளவன் அந்த யாழினி என்ற கவுன்சிலர் நீக்குவாரா? நீக்கிட்டு பார்த்து சொல்லுங்க. அவரு மத்திய அரசு குறை சொல்ல மட்டும் முதல்ல சீர்திருத்தத்தை உங்களோட ஆரம்பிங்கள். உங்க கவுன்சிலர்கள் யாருன்னா காசு வாங்காம இருக்கிற ஒரு கவுன்சிலரை காமிக்க முடியுமா? தெரு கடைகளுக்கு 5000, பெரிய கடைகளுக்கு 50000. ஒரு பள்ளம் தோண்ட அடுத்த நிமிடம் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டலாம். அந்த அளவுக்கு கூட கிடையாது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். அதை விட அதிகமாக திருமாவளவன் அவர். அதனால தான் நான் சொன்னேன், அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், இன்னும் ஒரு ஆண்டு திமுக ஆட்சி இருக்கிறது. 10 மாதம் வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பங்கேற்பார்கள். அடுத்த 11வது மாதம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தவேகாவுடன் இவர்கள் கூட்டணி தொடர்வார்கள். இது மறைக்க முடியாத சபதம் ஏற்கிறேன், சத்தியம் பண்றேன். இவங்க தவேகா திருமாவளவன் கட்சி கண்டிப்பாக இருக்காது. எங்க திமுக கூட்டணியில் வரும் தேர்தல் 2026 எழுதி வச்சு சொல்லுங்கள். தளபதி ஸ்டாலின் அவர்களை யாரை ஏமாற்றுகிறார்கள் அவர்கள்? தொடர்ந்து கமலநாடு மாறுகிறது. இங்கிருந்து அவர் பேர் அர்ஜுன் என்னதுங்க? ஆதவ் அர்ஜுன் அங்க அனுப்பி வச்சதே யார்? அண்ணன் திருமாவளவன். அவர் போகவில்லை. அதனால்தான் முதல் முறையாக அவர் அங்க பதவி வாங்கி ஒரு தவேகா கூட பார்க்கல. அவரு தவேகா தலைவர் விஜய் கூட பார்க்கல. அண்ணன் திருமாவளவன் ஆசீர்வாதம் வாங்கினார். நானா இருந்தா நீங்க வந்தா கொடுப்பீங்களா? அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்களா? இது கூட திமுக உளவுத்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிதர்சனமான தகவலை கூட தளபதி ஸ்டாலினுக்கு எட்ட விடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் உளவுத்துறை. இப்படி திமுகவையும் ஏமாற்றி கொண்டு மக்களையும் ஏமாற்றி கொண்டு இவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் என்ன ஆகும்? இந்த ஒரு தொகுதி ஒரு கவுன்சிலர் அட்ராசிட்டி பாருங்க. ஒரே மிளகாத்தூள் நடு ரோட்லேயே மிளகாத்தூள் எடுத்து வீசுவானுங்க, கடையில் போடுங்க. என்ன வர குழந்தைங்க அந்த லைப்ரரி வாசல அசோக் நகர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் லைப்ரரி ஸ்கூல் உள்ள நுழைய முடியாது. லைனாக வைத்தறிச்சலோட சொல்றேன், இந்த விசிகா கட்சி தமிழ்நாட்டில் மிக விரைவில் காணாமல் போயிடும். லஞ்ச லாவணத்தில் விசிகா கட்சி கோயில் எரிந்து கொண்டு இருக்கிறது. மக்களோட வரி பணத்தை சுருட்டி கொண்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிக அளவு சொண்டல் லாட்டரி மாதிரி பண்ணி கொண்டு இருக்கிறது விசிகா கட்சி தான். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.